பன்றிமலை சுவாமிகள் எப்பொழுதும் பணிவாக தன்னை முருகனின் அடியவர் என்று கூறிக்கொள்வதே மகிழ்ச்சி அடைவாராம். எனினும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவர் ஒரு அவதார புருஷர். எப்பொழுதுமே ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறவங்க தன்னை சாதாரணமாக மக்களோடு மக்களாக பழகி அனைவரும் பயனுற வேண்டும் என்றே நினைப்பார்கள். அதுதான் குரு தத்துவம். அவர் குருவின் அவதாரம், முருகனின் வடிவம். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இப்போ நீங்கள்லாம் ஏதோ பிறவியில் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. முருகனை பற்றி கேட்கணும், பன்றிமலை சுவாமிகளின் பெருமைகளை அறிய வேண்டும் என்றெல்லாம் ஏதோ ஒரு பெரிய அளவில் அடங்காத புண்ணியம் செய்த ஆத்மாக்கள். போன ஜென்ம தொடர்பு உங்களுக்கும் எனக்கும் பன்றிமலை சுவாமிகளுடன் இருக்குது. அதனால தான் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. இல்லாட்டி உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க, எல்லாரும் கேட்க முடியுதா? அது முடியாது. யாருக்கு முருகனுடன் தொடர்புள்ளதோ அவர்கள் மட்டுமே இப்பொழுது பன்றிமலை சுவாமிகளுக்கு அரோகரா, வெற்றி வடி வேலனுக்கு அரோகரா, சண்முகனுக்கு அரோகரா என்றெல்லாம் சொல்ல முடியும்.